ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைவ ஈரல் வறுவலுங்க. என்ன சைவ ஈரல் வறுவல்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எளிமையாக கிடைக்கிற பச்சை பயிர் வச்சு தாங்க ஒரு சைவ ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். இந்த பச்சை பயிரில் புரதச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து அதிக அளவு உள்ளது. இவ்வளோ சத்துக்கள் இருக்க இந்த பச்சை பயிரை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்ம சருமம் பளபளப்பு கொடுக்கும். பச்சைப்பயிரில் இருக்க ஒரு தனித்துவம் என்னென்னாங்க, நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் இது வெயிட் அதிகரிக்காதுங்க. ஆனால் மற்ற பயிரெலாம் சாப்பிட்டோம்னா பார்த்து சாப்பிடுவாங்க, ஐயோ வெயிட் அதிகரிச்சிருமேனு பார்த்து சாப்பிடுவோம். இவ்வளோ நன்மைகள் இருக்க இந்த பச்சை பயிரை சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி என் ஸ்டைலில் ஒரு சைவ ஈரல் வறுவல் செஞ்சுருக்கேங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சைவ ஈரல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பயிரை ஊற வச்சுக்கிறேங்க. பச்சை பயிரை 2 hours ஊறணுங்க. நல்லா ஊறினா தாங்க நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா மாவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு சமமான பாத்திரம் வச்சுட்டு அது மேலே துணி போட்டு நம்ம மாவை ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்குவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க கட் பண்ணுறேன். அடுத்து சைவ ஈரல் செய்ய மசாலா ரெடி பண்ண 100 கிராம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுவே போதுமான அளவு, பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினது 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சு வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இப்போ 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன் வறுவலாக வர்ற அளவுக்கு வதக்கணுங்க. வெங்காயம் வதங்காமல் தக்காளியை சேர்த்துறாதீங்க. பாருங்கள், நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தக்காளியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எல்லாமே சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 200 கிராம். நான் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. நம்ம பயிரை அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் உப்பு பார்த்தே போட்டுக்கலாம். இதுவே போதுமான அளவு, பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இதுவே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா பீசஸையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் இது பீஸோடு சேர்ந்து சாறுற அளவுக்கு வேக விடணுங்க, ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி வரணும். இப்போ
இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம 1.5 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால பெப்பர் இவ்வளோ போட்டாவே போதும். காரம் அதிகம் இருந்தால் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் பார்த்து போட்டுங்க. காரம் அதிகம் சேர்க்குறவங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இறக்க போகும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும். எங்கள் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் டு ஆல் அன்பின் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.